ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கற? உள்ள போறியா? அத ஃபர்ஸ்ட் வெளிய போட்டது யாரு? அதுவும் நீதானே. எதுக்கு இப்ப வெளிய போட்டு எதுக்குள்ள போட்டுருக்கற மறுபடியும்? பெருசு என்ன பண்ணிட்டு இருக்குது? நீ என்னடி பண்ணிட்டு இருக்கற? சிக்கனா? அது ஃபிஷ் ஃப்ரை மசாலா தானே? ஆமா. ஏன்டி அதை எதுக்கு இதுக்கு போட்டுருக்கற? நீ என் சிக்கன் சாப்பிடுவில்ல, நல்லா தானே இருக்கும். நல்லாதான் இருக்கும். ஏன் நான் சிக்கன் இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா மட்டும் கிடையாது, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கார்ன்ஃபிளவர் மாவு, கிடைக்கிற எல்லா தூளையும் தான் அடிச்சு உள்ள செய்வேன். நல்லா இருக்கும். நானே இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் வச்சு 50 கிராம் வந்து இது 50 கிராம்னா ஒரு பாக்கெட்ரா, ஒரு ஸ்பூன் வந்து இது, ஒரு ஸ்பூன் அது, அப்படிலாம் போடும்போது ஆல்பர்ட் சொல்லுவான், என்னடி நல்லாவே இல்லை, வாயிலே வைக்க முடியல கட்டிப்பா. கிடைச்ச மசாலா தூள்லாம் எடுத்து போட்டு கலக்கி அடிச்சு பரட்ட ஆரம்பிச்சேன். ஆல்பர்ட் வந்து என்ன கண்டிப்பா இன்னைக்குதான் நீ செஞ்சதுலேயே சிக்கன் டேஸ்டா இருக்கு. இருக்கும் அதெல்லாம் ஓகே தான். கலமலன்னு போகுது, அதுக்கு என்ன பண்றது? அது ஏன் தப்பு கிடையாது, அது உன் பாடியோட தப்பு. என் பாடி எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குது. நாங்களும் வந்து பழகிட்டோம். உன் பாடி வந்து அப்படி இருக்குன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. உன்னோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். நீ போய் உங்க அம்மாட்ட கேள்வி.